வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கோயம்புத்தூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் பல்வேறு வளர்ச்சித் திட்ட பணிகள் துவக்க விழா மற்றும் அடிக்கல் நாட்டு விழா துவக்கம். 20வது வார்டு கணபதி மாநகரில் 97 லட்சம் மதிப்பீட்டில் பூங்கா அமைக்கும் பணிக்கு அடிக்கல் நாட்டுதல் மற்றும் முதல்வர் படிப்பக கட்டிடத்தை மேற்பார்வையிட்டனர். 2வது வார்டு துடியலூர் பகுதியில் மண்டல அலுவலகம் பிளாக் ஏ, பிளாக் பி கட்டுதலுக்கு ரூபாய் 391 லட்சம் மதிப்பீட்டில் அடிக்கல் நாட்டு விழா. 43வது வார்டு வெங்கடாபுரம் கமலநாதன் பள்ளியில் 116 லட்சம் மதிப்பீட்டில் AR, VR லேப் மற்றும் யோகா செட் திறப்பு விழா. 15வது வார்டில் கல்விராம்பாளையத்தில் 75 லட்சம் மதிப்பீட்டில் நகர் நல மையம் அடிக்கல் நாட்டு விழா. 38வது வார்டு வடவள்ளி மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் 68 லட்சம் மதிப்பீட்டில் கூடுதல் வகுப்பறைகள் திறப்பு விழா. 69வது வார்டு காமராஜர்புரத்தில் 65 லட்சம் மதிப்பீட்டில் நூலக கட்டிடம் திறப்பு விழா. 67வது வார்டு ரங்கநாதபுரம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 30 லட்சம் மதிப்பீட்டில் ஆய்வுக்கூடம் பராமரித்தல் மற்றும் இயக்குதல் பணி அடிக்கல் நாட்டும் பணி ஆகிய பணிகளை பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார், மேயர் ரங்கநாயகி, மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன், துணை மேயர் வெற்றிச்செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் வார்டு கவுன்சிலர்கள் மரியராஜ், வித்யா ராமநாதன், மாநில மாணவர் அணி செயலாளர் ராஜீவ்காந்தி, வடவள்ளி பகுதி கழக செயலாளர் வாமா சண்முகசுந்தரம், கழக நிர்வாகி தேவதாஸ், சிவராமன் மற்றும் அரசு அதிகாரிகள், பகுதி கழக செயலாளர்கள், நிர்வாகிகள், முக்கிய பிரமுகர்கள், முக்கிய பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.